நடப்பாண்டில் தென்மேற்கு பருவமழை தமிழ்நாட்டில் இயல்பை விட குறைவாக பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் மாணிக்கம். வணக்கம். விவரங்கள் என்ன? இந்திய வானிலை ஆய்வு மையம் வரக்கூடிய தென்மேற்கு பருவமழை எந்த அளவிற்கு மழைக்கான வாய்ப்பை ஏற்படுத்தும் என்பதற்கான நீண்டகால வானிலை முன்னறிவிப்பை தற்போதே வெளியிட்டிருக்கிறாங்க. ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் ஆகிய இந்த 4 மாதங்கள் இந்தியாவில் தென்மேற்கு பருவமழை காலமாக கருதப்படுகிறது. இந்த 4 மாதங்களில் பெய்யக்கூடிய மழையை தென்மேற்கு பருவமழை என்றும் வானிலை ஆய்வும் குறிப்பிடுறாங்க. இந்த சூழல்ல இந்த ஆண்டு இந்திய அளவுல தென்மேற்கு பருவமழை இயல்பை விட அதிகமாக இருப்பதற்கு வாய்ப்பு இருந்தாலும் தமிழ்நாட்டை உள்ளடக்கிய தென்னிந்திய பகுதிகளில் சற்று இயல்பை விட குறைவாக பதிவாவதற்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையத்துடைய அறிவிப்புல சொல்லப்பட்டிருக்கிறது. தென்மேற்கு பருவமழை பொறுத்தவரையிலும் தமிழ்நாட்டில் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய மாவட்டங்கள், தென் மாவட்டங்களுக்கு அதிக மழைப்பொழிவு தரக்கூடிய ஒரு பருவமழை. இந்த ஆண்டு இந்த பருவமழை காலத்தின் போது தமிழ்நாட்டில் இயல்பை விட குறைவான அளவுல மழை பெய்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையத்துடைய அறிவிப்புல சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் கடந்த ஆண்டு நமக்கு தென்மேற்கு பருவமழை மற்றும் வடகிழக்கு பருவமழை ஆகிய 2 பருவமழை காலங்களிலுமே இயல்பை ஒட்டியும் அதை விட அதிகமாக மழைப்பதிவு இருந்ததன் காரணமாகவே இந்த ஆண்டு கோடை காலத்தில் மழை வரத்தின் காரணமாக நமக்கு தண்ணீர் பஞ்சம் இருக்காது என்ற தகவல் சொல்லப்படக்கூடிய சூழல்ல இந்த வரக்கூடிய ஆண்டில் நமக்கு தென்மேற்கு பருவமழை இயல்பை விட சற்று குறைவாக இருப்பதற்கான வாய்ப்பு இருப்பதா வானிலை ஆய்வு தெரிவித்திருக்கிறாங்க. மேலும் தமிழ்நாடு மற்றும் வடகிழக்கு வடமேற்கு பகுதிகளில் இருக்கக்கூடிய சில பகுதிகளை தவிர்த்து மற்ற இடங்கள்ல இந்திய அளவுல தென்மேற்கு பருவமழை இயல்பை விட அதிகமாக இருப்பதற்கு, அதாவது 105% மேல் மழைப்பொழிவு இருப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. தமிழ்நாடு உள்ளிட்ட அந்த பகுதிகளில் இயல்பை விட குறைவாக, அதாவது 104% குறைவான அளவுல மழைப்பொழிவு இருப்பதற்கான வாய்ப்பு உள்ளது என்ற நீண்டகால வானிலை முன்னறிவிப்பை தற்பொழுது இந்திய வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டிருக்கிறாங்க. தகவல்களுக்கு நன்றி மாணிக்கம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.